ஷேட் மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் கீழே லைட் போயிடுச்சுன்னு இருக்க முடியாது. லைட் அவருக்கு மட்டும் மேக்கப் போட்டதெல்லாம் எடுக்கிறீங்க, எனக்கு எடுக்கவே இல்லை. சும்மா கேட்டேன். மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். கேங்கில் கேட்டால் தெரியும் லவ் பண்ணுறது. ஆனால் இவ்வளோ லவ் பண்ணுவீங்களாடா, என்னடா 2 வருஷமாக அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் வந்து சொல்லுவாங்க ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிருமே. அது போகிறதே தெரியாது எனக்கு. அப்படிலாம் ஒன்றும் இருந்ததில்லை, ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையே போய் சொல்லிட்டாங்க. இப்படி பல சாகசங்கள் கடந்து 2 பேரும் லவ் ஆகி கமிட் ஆகி நீங்கள் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இல்லைங்க உன்முக தசைகளில் எங்கே வெட்கம் உள்ளதென்று நீ பேசும் நேரம் எல்லாம் நானும் தேடி பார்ப்பேன். குளிர் காய்ச்சல் ஏதும் வந்தால் உன்னுள்ளே நானும் வந்தால் மெதுவாய் சரியாய் அது போகாதா? காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில். நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். என்னோட ஸ்வீட்டி பை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சந்தோஷ் வேணாம், எனக்கு எமோஷனல். சந்தோஷ் ப்ரோ பார்த்தாருன்னா அது ஆனந்த கண்ணீர் தான் சொல்லுவாரு. ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தி பெஸ்ட் கப்புள் அவார்டு யார் கொடுக்கலாம் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் இந்த 2 பேரும் கொடுத்துடலாம். ஒருத்தவங்களை இந்த மாதிரிலாம் லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரிலாம் அவன் என்னை லவ் பண்ண. நம்மளே லவ் கொடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் நம்மளை ஒரு ஆள் இப்படி லவ் பண்ணுறது இருக்குது அப்படின்றத வந்து ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ செல்லக்குட்டி மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷம் சிறப்பாகவும் சீராகவும் வாழ வேண்டி வாழ்த்தி கொள்கிறோம்.
கொஞ்சம் பேசிவிடு என்று என் விழிகள் ஐயோ என்ன திட்டு. கோடை கால மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு. என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே நூலில்லா கண்ணாடியானேனே. வித்தவுட் சோனியா இல்லாமல் இனிமேல் நான் என்னால் இமேஜினரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் என்னோடய டே டு டே லைஃபே இருக்குது. அதில் அவங்க போய்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுறேன். ஸோ அந்த லெவலுக்கு என்னோட ஒரு பார்ட்டாக இருக்கா அப்படின்றத நான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறது Happy tears. No more tears.